செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலலாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் அல்லாது ஓஐ டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நம்மளோட ப்ரிடிக்ஷனில் எந்தெந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதோட நாளைக்கு மிட் கேப் எக்ஸ்பைரி, ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே 0 to ஹீரோ, அதாவது ஒரு ஸ்ட்ரைக்ஸில் லோ டு ஹை வொலடைல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எல்லா ப்ரிடிக்ஷனையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ், அதே மட்டும் அல்லாது லைவில் ஓஏ டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,604 ஹைலேருந்து 21,309 லோ. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,513 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா நம்மளோட ஹை 21,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 21,572. ஸோ 21,572லேருந்து 21,604 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை 21,604 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணால் நம்ம அடுத்து எது வரைக்கும் அந்த ஹையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 21,677 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம 21,677ஐயும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,751. அதே மாதிரி ஒரு வேளை நாளைக்கு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது இமீடியட்டாக புட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா 21,604லேருந்து 21,513. ஸோ இந்த லெவலில் எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நம்ம இங்கேருந்து வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி மேலே மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துச்சுனாலும் ஈஸியாக இதை ரெக்கவரி பண்ணி மேலே மூவ்மெண்ட் போயிடும். ஸோ அதனால் நம்ம கால் சைடு இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம கால் சைடு பார்க்கணுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக்ஸில் சின்ன மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா 21,600 அப்படின்ற நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணால் கால் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி 21,512 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், புட்டை பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,400க்கு கீழே அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலியை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,309. ஸோ 21,309 நம்மளோட லோ, அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,340. ஸோ 21,340லேருந்து 21,309 அப்படின்றது நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா
நம்மளோட லோ 21,309ன்ற லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,235. ஸோ இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,161 அப்படின்ற இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது 21,309லேருந்து 21,400 இந்த லெவலில் எங்கே நம்மளுக்கு பிரேக் கிடைக்குதுன்றதை வச்சு தான் நம்ம என்ட்ரி போகணும். ஸோ இந்த இடத்துலேருந்து டேர்ன் ஆகி இங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து போன அப்சைட் மூமெண்ட்டை விட ஈஸியாக ரெக்கவரி ஆகி டவுன் சைடில் நம்மளோட லோ அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில். நம்ம ஓஐ டேட்டா பார்த்துருவோம் நிஃப்டியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு. நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,450. ஸோ 21,450 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 480 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 500 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல், 580 600லலாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 21,400 21,350 21,300 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 450ன்றது ஒரு டிசைடிங் லெவலாக இருக்கும். மைனர் ரேஞ்சுன்னு பார்க்குறது 21,400லேருந்து 21,500. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னாலும் 21,500 பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறது 21,300. ஸோ ஓவரால் ஓஐ நம்ம பார்த்தோம்னாலும் ஸோ ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓஐ சேஞ்ச் எப்படி பில்ட் ஆகிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஓஐ சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ நல்லா வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக தெரியுது. புட் சைடில் ஓஐ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம இங்கே ஓவரால் சேஞ்சின் ஓஐ பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுக்கு ஓஐ கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறத விட இரட்டிப்பு மடங்காக நம்மளுக்கு புட் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்தராக நாளைக்கு ஓஐ கால் சைடில் எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48,474 ஹையிலேருந்து லோ 47,812. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது 48,269. ஸோ 270 48,270ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னா நம்மளோட ஹை வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 48,474 அப்படின்ற நம்ம ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 48,403. ஸோ 48,403லேருந்து 48,474 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நாளைக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 48,474 அப்படின்ற நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அடுத்த அப்சைட் ரேலி எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா 48,639. ஸோ 48,639 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறது 48,805. அதே மாதிரி ஒரு வேளை கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம 48,474லேருந்து 48,269
270 இந்த ரேஞ்சில் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை பிரேக் பண்ணுறாங்களான்றதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம புட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா 48,270ன்ற இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க ஒரு மூவ்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா கால் சைட்டில் நம்ம ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரியை புக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு புட் சைடுக்கான மூவ்மெண்ட், அதாவது ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 48,017. ஸோ 48,017ன்ற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 47,812. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல்னு நம்ம பார்க்குறது 47,883. ஸோ 47,883லேருந்து 47,812 அப்படின்றது நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்மளோட லோ 47,812ன்ற நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அடுத்த லோ எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,647. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம மேக்ஸிலோவா, அதாவது அடுத்த கட்ட சப்போர்ட்டை நம்ம பார்க்குறது 47,481 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இதில் பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 48,017லேருந்து 47,812. ஸோ இந்த ரேஞ்சில் இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை பிரேக் ஆகுறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இந்த ரிஜெக்ட் ஆகி அப்சைடு போகும்போது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து போன அப்சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 48,017 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,812 அப்படின்னு 47,812 அப்படின்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 48,267 48,270 அப்படின்ற இந்த லெவலை கடந்து மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும்னா 48,017 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இந்த ரெண்டு ரேஞ்சையும் பிரேக் பண்ணாமல் இதுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன்னு ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட் போய் கன்சால்டேஷன் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,100. ஸோ 48,100 அப்படின்றது ஒரு நல்ல ஃபைட்டிங் ரேஞ்சாக ஒரு டைஅப் லெவலாக தான் இருக்குது. அதே மாதிரி 48,000 ஒரு நல்ல டைஅப் லெவலாக ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 47,900 ஒரு நல்ல ஃபைட்டிங் ரேஞ்சாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல சப்போர்ட்டாக கொஞ்சம் ஓஏ விட அதிகமாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ 48,000லேருந்து 48,100ன்றது ஒரு ஸ்மாலர் ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகும் பட்சத்தில் ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,200, 300, 400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 47,800, 700,
600லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 47,800லேருந்து 48,200ன்றது ஒரு வைடர் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சைடு வேஸில், அதாவது அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூமெண்ட்டில் ஒரு ரேஞ்சில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னாலே தெரியும் 3 ரேஞ்சிலையுமே வந்து ஓஐ 2 பக்கமும் நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஓவரால் ஓஐ பார்த்தோன்னாலும் தெரியும் நம்மளுக்கு ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்பார் டவுன்னு ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோன்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ நல்லா வைண்டப் ஆகிருக்கிறாங்க. கால் சைடில் ஓஐ நல்லா வைண்டப் ஆகிருக்கிறாங்க. புட் சைடில் ஓஐ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே சேஞ்சின் ஓஐ, ஓவரால் சேஞ்சின் ஓஐ பார்த்தோன்னாலே தெரியும் நம்மளுக்கு கால் சைடில் இருக்கிற ஓஐ எல்லாம் நல்லா வைண்டப் ஆகி போயிருக்காங்க. புட் சைடில் நல்லா ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாளையோட ரேஞ்சுனா 21,677லேருந்து 21,381. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே நம்ம ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,586 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,677 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 21,646. ஸோ 21,646லேருந்து 21,677 அப்படின்றது நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை 21,677ன்ற நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹையவும் பிரேக் பண்ணி மேலே நல்லா சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 21,751 அப்படின்ற இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப், அதாவது நாளையோட மேக்ஸி ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,825 அது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம 21,677லேருந்து 21,586 இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு டவுன் வந்தாலும் இங்கே 21,586 சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து வந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த இடம் 21,677 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலை கடந்து கீழே இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,473க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளோட லோ 21,382 அப்படின்ற நம்மளோட லோ வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 21,413. ஸோ 21,413லேருந்து 21,381 அப்படின்றது நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்மளோட லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம அடுத்த சப்போர்ட் கீழே எது வரைக்கும் அந்த டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 21,307.80. ஸோ 308ன்னு வச்சுக்கலாம். 21,308 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம நாளைக்கு மேக்ஸி லோவாக பார்க்குறது 21,234 அப்படின்ற இந்த மேக்ஸி லோ வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஸோ ஓவராலாக நம்ம ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,586 அப்படின்ற இந்த லெவலை கடந்து மேலே நின்னாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுனா 21,473 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே நல்லா சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம மார்க்கெட்டில் ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுனு ஒரு வொலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபின்னிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,550. ஸோ 21,550 இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல டைஅப் லெவலாக இருக்குது. 500ம் ஒரு நல்ல டைஅப் லெவலாக இருக்குது. ஸோ 21,500லேருந்து 550 ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 21,600 அப்படின்றது ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 600, 650, 700 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 480, 400, 380 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சுன்னு ஓவரால் ஓஹெச் பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 21,600. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுனு வொலட்டைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஐ சேஞ்ச் பார்ப்போம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,600 வெள்ளிக்கிழமை ஓஐ புட் சைடில் கால் சைடில் நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 550 ஒரு டைஅப் லெவலாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. பட் ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐயில் பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில். ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,600 கடந்துச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின்னிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். எந்தெந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை பார்த்துடலாம் வாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,200லேருந்து 21,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும்னு. ஸோ அதுதான் இங்கே இன்டிமேட் ஆகிருக்கு. ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிள் இருக்கும். பிரேக்குக்கான பாசிபிள் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்கிறது இங்கே டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் டவுன் சைடில் பிரேக் ஆகும் பட்சத்தில் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு ஹை பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வந்திருக்கு. ட்ரெண்டும் அப் சைடு, எக்ஸ்பெக்ட் ரேலியும் நம்ம அப் சைடு தான் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது டவுன் சைடு பிரேக்கு, வீக்கான பிரேக்கு. பட் அப் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 21,456 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 450. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 450ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸி ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்குற 21,500. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் இருந்துச்சுன்னா மார்னிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு அப் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிஃப்டியில். ஸோ அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த 21,500ன்ற இந்த லெவல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுதா அப்படின்றத தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஒரு 200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 47,700லேருந்து 48,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம எந்த சைடு பிரேக்கை எதிர்பார்க்கணும் அப்படின்னா டவுன் சைடு வந்திருக்குது. ஸோ அந்த பிரேக்கில் ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் கண்டிஷன் ஹை தான் வந்திருக்குது. அப் ட்ரெண்டுக்கு தான் பாசிபிள், அப் சைடு ரேலி. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் க்ளோஸை பார்ப்போம். 48,143. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் மேலே இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹியூஜ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்கலாம்.
இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறாங்க, 48,000 ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்சைட் மூவ்மெண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 48,000 கடந்து கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை ஓப்பன் ஆகி கீழே வந்தாலோ மட்டும் நம்ம ஒரு டவுன் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிக்கு நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,300 21,700. ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 சைடுமே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்கு பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா ஒரு நல்ல வொலட்டைலான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு பிரேக்கிங் கண்டிஷன் எந்த சைடில் இருக்குன்னா அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப் சைடு ரேலியை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்குது. ஸோ ஓவராலாக இது க்ளோஸ் ஆகிருக்கிறதும் 21,529 530 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட வந்திருக்க ரேஞ்சோட மிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் 700 அப்படின்ற இந்த லெவலை கடந்து மேலே போனுச்சுன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 700 ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா ஒரு டவுன் சைடில் இந்த 21,300 வரைக்கும் நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு ப்ரிடிக்ஷனில் இந்த ரேஞ்ச் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு டவுன் சைடு வந்திருந்தாலும் நம்மளுக்கு பிரேக்கும் அப் சைடு ட்ரெண்டும் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, ரேலியும் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு மெயினாக வாட்ச் பண்ணணும். ஓப்பன் இதுக்கு மேலே ஆனிச்சுன்னா இது சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஸோ பெரிய ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் சைடு வந்தாலும் இந்த 48,000 ஒரு சப்போர்ட் லெவலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகி அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம டவுன் சைடு பார்க்கலாம். ஸோ மிட் கேப்போட நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லோ டு ஹை 0 to ஹீரோ மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா 10,225 10,400 அப்படின்ற லெவலில் ஒரு நம்மளுக்கு லோ வேல்யூ ஆஃப் பையிங் ஸ்ட்ரைக்கில் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு 0 to ஹீரோ கால் கிடைக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம லைவில் அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியில் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதோட ஓஏ டேட்டா அனாலிசிஸ் மற்றும் என்னோட ப்ரிடிக்ஷனில் எந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும், எந்த சைடு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக கிடையாது. ட்ரேடிங்கில் 100% லாஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமல் யாரும் ட்ரேடிங் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.